ஒரு சாமானியனை வந்து இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வரி சுமை என்பது வரி தீவிரவாதம் இருக்குது. ஆனால் விஜய் சார் வண்டி நல்லா வக்கனையாக ஜாலியாக இருக்கிறாரா எப்படி? இது விவசாயிகள் நெல்லுக்கு கொள்முதல் கிடைக்காம சார் 1 லட்சம் ரூபாய்க்கு குடும்பத்தோட சாகுறாங்க சார். இவருக்கு இதெல்லாம் தெரியுமா? விஜயை நான் இன்னும் சொல்ல இன்னும் தொடவே இல்லை. அண்ணாமலை சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. விஜய் இந்த நிமிடம் வரணும் பாதுகாப்பாக பத்திரமா இருக்கார். அல்லு அர்ஜுன ஸ்டேஷனில் வச்சிங்களா, ஒரே ஒரு குழந்தை தானே இறந்துச்சு, 2 பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சிங்களா, ஸ்டேஷன் பேரில் தானே வெளில விட்டீங்க. இவர் யாருமே தொடவே இல்லை. இப்போ யார் தான் சாமி உங்களை கேட்குறது? வருமானத்துறை கேட்கக்கூடாது, இப்போ இந்த கீழமை நீதிமன்றம் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு கேட்கக்கூடாது, ஆளுகின்ற கட்சி எதனா கேட்டால் இது வந்துட்டு சூழ்ச்சின்றீங்க. யாரும் கேட்காம அப்படியே அதிகாரத்தை தூக்கி கையில் கொடுத்துட்டா இவர் பாட்டு முதலமைச்சர் ஆகிட்டு எல்லாருக்கும் பட்டநாமம் போட்டு போயிடும். சேகர் ரெட்டிக்கு அழுத்தம் இருந்துச்சு, ஈடி வந்துச்சு. அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு அழுத்தம், அரசியல் அழுத்தம், ஈடி வந்துச்சு. அவரை வந்து அவர் உதவியாளர் மூலமாக அந்த விஷயத்தை கோர்த்து தான் அவரை அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்படி நேரடியாக விஜய் பகிரங்கமாக கையும் கனவுமாக மாட்டுகிறார். டேக்ஸ் இல்லைன்னு ஒத்துக்கிட்டவும் செய்கிறார். நான் வந்து பணத்துக்கு டேக்ஸ் கட்டாமல் தான் வாங்கினேன் அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டவும் செய்கிறார். இவ்வளவு இருந்தும் சாஃப்ட் கார்னர் தான் காட்டியிருக்காங்க. கீரல் விழலை இன்னும் கீரல் விழலை அப்படிங்கும்போது. ஆனால் அவர் வெளியில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, திமுக அதாவது நேரடி கூட்டணியில் அதிமுக இருக்கிறது, மறைமுக கூட்டணியில் பேக்கரி டீலிங் மாதிரி பின்புற வாசலில் அவங்க வந்து ஒரு டீலிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை அதாவது திமுகவை தீய சக்தி என்றும் அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் நான் வந்து எந்த கரையும் படியாத பரிசுத்தமான தூய சக்தினும் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, திமுக தீய சக்தி, அதுலேருந்து அதை எடுத்துக்குவோம். அதிமுக ஊழல் சக்தி, அதுலேருந்து அதை எடுத்துக்குவோம். தீய ஊழல் தூய சக்தின்னு இவருக்கு பேர் வைக்கலாமா? ஜனங்களை கூப்பிட்டு மனிதாபிமானம் இல்லாமல் 10 மணி நேரம் ரோட்டில் காய்க்க வைக்கிறது, குடிக்க தண்ணி இல்லாமல் உடம்பெல்லாம் வத்தி போய் மேலேருந்து குரங்கு மாதிரி குச்சி குழந்தை சாகிறது தீய செய்தியா இல்லையா? தீய செயலா இல்லையா? படத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு காட்சி இருந்தால் ஒரு உயிரை விடுவீங்களா? ஒரு குழந்தையை காப்பாற்ற மாட்டிங்களா? நீங்கள் படத்தில் எங்ககிட்ட காட்டினது என்ன சார்? அதுதானே நீங்கள் நடிகராக காட்டியிருக்கீங்க. நீங்கள் ஹீரோ. தமிழ்நாடுல இந்தியாவில் எந்த பிரச்சனை, எந்த தமிழருக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் விஜய் அண்ணா அங்கே வருவார். அது மாஸ்டர் படமாக இருந்தாலும் சரி, பீஸ்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை திருப்பாச்சியாக இருந்தாலும் சரி, ரவுடி பசங்க இருந்தாருன்னா வந்து திருப்பாச்சி கத்தி அப்படியே தேய்ச்சின்னு வந்து வெட்டுவார், வதம் செய்வார். பிகில் படமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, வில்லாக இருந்தாலும் சரி, ஒரு அழகான நடிகை போய் குளத்தில் போய் தண்ணியில் தமன்னா போய் விழுந்தால் கூட இவர் போய் காப்பாற்றுவார். இப்படி தானே எல்லாரையும் காப்பாற்றிக்கிறீங்க. கரூரில் ஏன் காப்பாற்றல? அங்கே தானே இருந்தீங்க, எதிரில் தானே இருந்தீங்க. 100 அடி இருந்திருப்பீங்களா? எவ்வளோ ரோப்பு போட்டு ஜம்ப் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ டான்ஸ் ஆடி இருப்பீங்க, எவ்வளோ வில்லனை தூக்கி போட்டு மிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் யார் அடிப்படையில்? இல்லை, ஏன்னா அவரை பார்க்குறவங்களுக்கு தெரியாது அவர் யாருன்னு. அவங்களுக்கு கேட்குறேன். கண்ணெதிரில் தானே ஆச்சு. ஒரு குழந்தைய தூக்கின்னு போய் படத்துலலாம் காட்டுற மாதிரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தா ஓரளவுக்கு மனசு ஆறும்ல. நான் ஒரு பத்திரிகையாக அங்கேருந்து பார்த்து பாதிக்கப்பட்டேன். மனசு ஆறி இருக்கும் இல்லையா? அந்த கேள்வியை நான் அன்றைக்கி கேட்டிருக்க மாட்டேன் இல்லையா? அப்போ அதெல்லாம் பண்ணலை. அப்போ இது தீய செயலாக இல்லையா? ஒரு தன்னுடைய சொந்த உறவுக்கு தமிழக மண், நான் தமிழர்கள் எல்லாம் நம்ம உறவாக தான் பார்க்கும். சொந்த குடும்ப பிரச்சனை தான் இது. கரூர் மக்கள் நம்ம மக்கள். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனையிலேருந்து ஓடி போனது அங்கே இல்லாததான் நீதியரசர் செந்தில்குமார் கேட்டார் ஜட்ஜி. என்னையா கட்சி இது? பிரச்சனைன்னு வரும்போது ஓடி போவீங்களா? அங்கே இருக்க மாட்டீங்க. தீர்ப்பில் சொல்லலை, மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது. அவரை போய் தப்பாக பேசுறது நீதியரசர். அவர் தாயுள்ளத்தோடு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, விட்டார். நீதிமன்றம் யார் யாரெல்லாம் என்னை பற்றி என்னென்ன போட்டாங்களோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் காவல்துறைக்கு அனுப்பிச்சு அவங்களெல்லாம் அவங்க மேலே கேஸ் எழுதுங்க, போடுங்க. பண்ண முடியல. ஏன் பண்ணலை அவர்? ஏன்னா அவருக்கு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்குது. என்ன நீதிபதி அவர். நான் உட்காந்துருக்கிற சேருக்கு நான் கௌரவத்தை சேர்க்கணும்னு நினச்சிட்டு எதுவுமே பேசாமல் கம்முன்னு போயிட்டார்.
உடனே இவங்க பரப்புகிறாங்க, அவர் எப்படி கேட்கலாம், இவர் எப்படி கேட்கலாம். இப்போ யார் தான் சாமி உங்களை கேட்குறது? வருமானத்துறை கேட்கக்கூடாது, இப்போ இந்த இந்த கீழமை நீதிமன்றம் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு கேட்கக்கூடாது, காவல்துறையும் உங்களை நிறுத்தக்கூடாது, கேட்கக்கூடாது. எதிர்கட்சி தலைவர் இருந்தால் யாருன்னா கேட்டால் அவங்கள வந்து அடிமை ஆட்சி அந்த கட்சின்றீங்க, ஆளுகின்ற கட்சி எதனா கேட்டால் இது வந்துட்டு சூழ்ச்சின்றீங்க. யாரும் கேட்காம அப்படியே அதிகாரத்தை தூக்கி கையில் கொடுத்துட்டா இவர் பாட்டுன்னு முதலமைச்சர் ஆகிட்டு எல்லாருக்கும் பட்டநாமம் போட்டு போயிடுவார். இதுதான் அவரோட சிந்தனை, அவரோட எண்ணோட்டம் என்னன்றது இதுதான். இதனால தான் அவர் வந்து மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, நீ அந்த சக்தி, நீ இந்த சக்தி அப்படின்றாரு. அப்போது கருப்பு பணம் இருக்குது, இது ஊழல்னு சொல்லலாம், லஞ்சம்னு சொல்லலாம், கருப்பு பணம்னு சொல்லலாம். அப்போது உங்களுக்கு வந்து தீய ஊழல் தூய சக்தி வச்சுக்கலாம். ஏன்னா தூய சக்தி நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த 2 கட்சி பண்ணுற வேலையை தான் நீங்களும் பண்ணுறீங்க. இந்த கட்சியிலேருந்து யாருன்னா வந்தால் சேர்த்துக்கிறீங்க, இந்த கட்சியில் இருக்கிற தலைவரை ஏற்றுக்கிறீங்க, செங்கோட்டையனை ஏற்றுக்கிறீங்க. ஐயா ஜேசிடி பிரபாகர் வந்தார், அவரை வரவேற்கீங்க. கூப்பா கிருஷ்ணன் வந்தார், சேர்த்துக்கிறீங்க. நாளைக்கு திமுகலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா சேர்த்துக்க மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி? அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருந்து இல்லையா? இருந்துச்சு. செங்கோட்டையன் மீது குற்றச்சாட்டு இருந்தது, கூப்பா கிருஷ்ணன் மீது ஏதோ ஒரு வழக்கு ஒன்று முன்னாடி விசாரிச்சாங்க. தன்மை என்னன்னு தெரியல, ஒரு வழக்கு ஒன்று இருந்ததாக சொல்லப்பட்டது. எனக்கு அதில் தரவுகள் தெரியல. செங்கோட்டையன் மீது இருந்தது, வாச்சாத்தி கேஸும் இருந்தது, வேற ஒரு துறை அமைச்சராக இருந்த போது போக்குவரத்து துறையில் போய் இருந்தது. அப்போ இது மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா எனக்கு ரோல் மாடல் சொல்லிட்டு பேட்டி எடுக்க வந்த பேட்டி கொடுத்தவர்கிட்ட பேட்டி கொடுத்ததாக வெளியில் பேட்டியில் சொல்லப்பட்டது. அப்போது அது தீய சக்தின்றது ஒல்லெல்லாம் போய் வேணாம், நீங்கள் கரூரில் பண்ணீங்க பாருங்க மக்களுக்கு, அது பிரச்சனை தான். இப்போ தீய சக்தி தூய சக்தி தாண்டி தூய ஊழல் சக்தி இல்ல, தீய ஊழல் தூய சக்தி. ஒன்றிய அரசு ஒரு பட்ஜெட்டை போடுது, அதுல தமிழ்நாடுங்கிற வார்த்தை துளி அளவு கூட இல்லை. தமிழ்நாட்டுக்கான நிதி எந்த இடத்துலயும் இல்ல சார், அதெல்லாம் பேச மாட்டோம் சார். கல்விக்கு நீங்க கேட்பீங்க சார், நீங்க மாச சம்பளம் வாங்க. இதையெல்லாம் பேசுறது குறித்து நீங்க முதல்ல சொன்னீங்க, நிர்மலா சீதாராமனுக்கும் இவருக்கு இடையில ஒரு டீலிங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அவர் சந்தேகப்படுறேன்னு சொன்னீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் தான் சொன்னேன் முதல்ல, நேரடியாக கூட்டணியில் பாஜக அதிமுக இருக்குது, ஆனா மறைமுக கூட்டணியில் திமுகவும் பாஜகவும் இருக்குதுன்னு சொல்றாரு. நான் அதைத்தான் மெயினாக கேட்க சார். இந்த நேரம் கருப்பு பணம் இருக்குமே ஆனால் இன்னைக்கு நீதியரசர் ஜஸ்டிஸ் செந்தில் ராமமூர்த்தி இந்த பணத்தை கட்டுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, த கோர்ட் இஸ் ஹெல்டிங் மிஸ்டர் விஜய் கில்ட்டி. விஜய் அவர்கள் தவறு செய்திருக்கிறார், விஜய் அவர்கள் பணத்தை பரப்பதை மறைத்திருக்கிறார், வருமானத்துக்கு அதிகமாக அவர் பணம் சேர்த்திருக்கிறார், அதை வந்து அரசாங்கத்திடம் காட்டலை, இது தப்பு. இதை வேற யாருன்னா பண்ணால் அவங்க மீது வழக்கு பதியப்பட்டு அந்த விசாரணை தீவிரப்படுத்தப்படும். ஏன்னா 200 கோடி சம்பாதிக்கிறார் இவர். இப்போ 200 கோடி 15 கோடியிலே ஒரு 1.5 கோடி கட்ட மாட்டான்னு மறைச்சிக்கிறாரு, 5 கோடியை மறைச்சிக்கிறாரு. 200 கோடிக்கு அப்போ அது வால்யூமில் மறைச்சிருந்தா எவ்வளோ பணம் அது? அப்போது முகாந்திரம் இருக்குதுன்னா நீங்கள் விசாரிங்க, இல்லைன்னா விட்டு போங்க. அப்போது மற்ற கட்சிக்காரங்க மேலெல்லாம் போகுது இல்லை, இவர் மேலே வந்து எதுவுமே போகிறது இல்லைல்ல. அப்போ எனக்கு சந்தேகம் வரல. இப்போ விஜய்க்கு எப்படி திமுக வந்து மறைமுக டீலிங்கில் இருக்குது, அதிமுக அடிமையாக இருக்குதுன்னு விஜய்க்கு சந்தேகம் வருது சொல்கிறாரு. அப்போ எனக்கு ஒரு பத்திரிக்காரா விஜய் மீது சந்தேகம் வருது. எப்படி? இப்போ நான்லாம் வந்து ஒரு இஎம்ஐ கட்டினாலும் எனக்கு ஸ்டேட் பேங்க்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு. ஒரு வாட்டி நான் தண்ணி வரி டேலாக கட்டினாலும் கார்பரேஷன்லேருந்து வந்துட்டு 1.5 அமுக்கும் 9 அமுக்கணும், தண்ணி வந்து கரெக்டாக வரமாட்டேந்து, ரோடு சரியாக போகலன்னா அதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, நாதி கிடையாது, குப்பை சரியாக வர மாட்டேன் அதை சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ ஒரு சாமானியனை வந்து இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வரி சுமை என்பது வரி தீவிரவாதன்று இருக்குது. வட்டி கட்ட முடியல, வரி கட்ட முடியல, இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் விஜய் சார் வண்டி நல்லா வக்கனையாக ஜாலியாக இருக்கிறாரு. எப்படி இது? பிளாக் டிக்கெட் விற்கிது, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ விற்கிது, பணத்தை கட்ட மாட்டேன்றாரு, காருக்கு காசை கட்ட மாட்டேன்றாரு, ஆனால் யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. இல்லை, இப்போ இந்த விவகாரத்தில் தான் நீங்கள் அதனால தான் பட்ஜெட்டை பற்றி நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. விஜய் ஆதரவாளர்கள் பெரும்பாலும் சொல்றது, இந்த ஜனநாயகம் திரைப்படம் வெளியாக முடியாமல் தடுப்பது பாஜக, பெரிய நெருக்கடி கொடுப்பது பாஜக, எங்களை பவர்ல இருந்துக்கிட்டு எங்களுடைய அந்த ஒரு புது கட்சி வர்றதுக்கு முடியாமல் தடுக்கிறாங்க. அப்போ நாங்க தான் உண்மையிலேயே பாஜகவை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம்னு இப்போ சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்வது என்பது விஜய் பாஜக பாதுகாக்கிறதுன்னு சொல்றீங்க. அது எப்படி? நாங்கள் அது ஒரு முரண்பாடு. நான் சொல்கிறேன், புரிகிற மாதிரி சொல்கிறேன் சார், சாமானியவங்களுக்கு புரிகிற மாதிரி சார். ரிட் ஆஃப் சர்ச்சோர் அறை, இதுதான் வந்து ஜனநாயகன் படத்துக்கு போட்டது. இதே கேஸு, இதே ரிட்டு தான் வந்து இன்கம் டேக்ஸுக்கும் போட்டது. இது என்னன்னா, நீங்கள் ஒரு அதிகாரி, நீங்கள் உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்கள் ஒரு ஆணை பிரிக்கிறீங்க. எனக்கு அந்த ஆணையின் மீது விமர்சனம் உண்டு, அந்த ஆணையை வந்து நான் ஏற்றுக்கல. நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் என் படத்தை தடை செய்ய முடியாது.
நீங்கள் எனக்கு இவ்வளோ பெனால்ட்டி இன்கம் டேக்ஸில் போட முடியாதுன்னு நான் உங்களை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு விஜய் தரப்பு போகிறாங்க. அப்போ அந்த அதிகாரி என்ன நினைப்பார்? ஓ, எனக்கு தகுதி இல்லையா, எனக்கு வரம்பு இல்லையா, நான் கொடுத்த ரெக்கார்ட்ஸில் தப்பு இருக்கா அப்படின்னும் போது அந்த அதிகாரியும் சாப்பாட்டில் உப்பு போட்டு தானே சாப்பிடுவார். அவரும் வாங்குகிற சம்பளத்துக்கு உழைக்கணும் தானே நினைப்பார். அவங்களுக்கு ஒரு கோவம் வரும்ல, நீங்கள் போய் சீண்டி விட்றீங்களாங்க. நீங்கள் ரிட்டு போடாமல் இப்போ சொல்கிறீங்க ஜனநாயக படத்துக்கு நாங்கள் உள்ளே பேசி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க. ஏன் அது முதல்ல தோணலை? 1.5 கோடி ரூபா ஒரு பணமா உங்களுக்கு கட்டிட்டு போயிட்டு இருந்தால் இன்றைக்கி இந்த பிரச்சனை கிடையாதுல்ல. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றையும் பண்ணிவிட்டு அரசாங்கத்துலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போது இப்போ அதுக்கு பிஜேபி தான் முழு காரணம்னா எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, பெயிலே கிடைக்கல, கோர்ட்டுக்கு போனவரை சிபிஐயில் வச்சு டைமே கொடுக்காம விசாரித்தாங்க, லீவே கொடுக்காம மாத்திரை கூட போட விடலைன்னாங்க. சார் எப்படி போனார் சிபிஐக்கு? அவரோட கார் கேட் வரலாம் போகுது, டாட்டா காட்டுறாரு, ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாரு, அங்கே செல்ஃபி எடுத்துக்கிறாரு, கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு, பொங்கல் வராரு லீவில், பொங்கலை கொண்டாடிட்டு திருப்பி போகிறாரு வீட்டுக்குள்ளேயே பொங்கலை கொண்டாடிட்டு. அவர் எப்படி சந்தேகப்படுறாரு எல்லாரையும்? அது மாதிரி நான் அவரை சந்தேகப்படலாம்ல. இத்தனைக்கும் பாஜகவின் பாதுகாப்பு இருக்குங்க சார். பாஜக மற்றவங்களுக்கு கொடுத்த அழுத்தத்தை விஜய்க்கு கொடுக்கவே இல்லை. விஜயை நான் இன்னும் சொல்ல இன்னும் தொடவே இல்லை. அண்ணாமலை சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. விஜய் இந்த நிமிடம் வரலும் பாதுகாப்பாக பத்திரமா இருக்கார். அவருக்கு விட்னஸ் சம்மன் தான் கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் விஷயத்தை கண்டதெல்லாம் பார்த்தாராமா. சஸ்பெக்ட் சம்மன் கூட கொடுக்கல. சஸ்பெக்ட்னா உங்கள் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது, என்ன நடந்தது அப்படின்னு கொடுக்குற சம்மன் வேற. நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களாமே, நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு கொடுக்குற சம்மன் வேறு. கரூர் சம்பவத்தில் சிபிஐ அல்லு அர்ஜுன ஸ்டேஷனில் வச்சிங்கள, ஒரே ஒரு குழந்தை தானே இறந்துச்சு, 2 பேர் பாதிக்கப்பட்டாங்க, ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சிங்களா? ஸ்டேஷன் பேரில் தானே வெளில விட்டீங்க. இவர் யாருமே தொடவே இல்லை. ஊட்டாண்ட போய் போலீஸ் நின்றுது, அதோட பாதுகாப்புக்கோசரம் நின்னாதான் தான் சொன்னாங்க. தமிழ்நாடு அரசு அமைத்த அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எனக்கு வேண்டாம், எஸ்ஐடி வேண்டாம், எனக்கு சிபிஐ வேணும்னு சொல்லி அதையே ஒரு வெற்றின்னு கொண்டாடியதற்கு பின்னாடி இப்படிப்பட்ட பாஜக உறவு இருக்குன்னு நம்ம சந்தேகப்பட வேண்டிய இல்லை. அப்படி உறவு இருக்குன்னு நம்ம அந்த இடத்துல அப்படி கிடையாது. அவங்களுக்கு அரசியல் புரிதல் அவ்வளோதான். முதல்ல கிட்டேருந்து தப்பிச்சு போய் சொராமீன் கிட்ட மாட்டிக்கினாங்க. நான் அன்னிலேருந்து அதை தான் சொல்கிறேன். அவங்க இன்னொன்று கேட்டது நீதிபதி என்கொயரி கேட்டாங்க. இது எப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் கேட்க முடியாது, அதுக்கு அரசாங்கம் இருக்குது. செத்தது உண்மை, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, விசாரணை என்பது நடக்கணும். அது யார் விசாரிக்கிறா, எப்படி விசாரிக்கிறாங்கன்றது நீதிமன்றம் பார்க்கும். இல்லைனா விசாரணையில் இப்போ போதிய அளவுக்கு விசாரணை வேகமாக போகிறனா கூட கோர்ட்டே சம்டைம்ஸ் சோமோட்டோ எடுத்து வழக்கை சிபிஐக்கோ இல்லை வேறு ஒரு துறைக்கோ இல்லை ஜட்ஜு மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்திருக்கு. இவங்களுக்கு தெரியுமாமா, வக்கீல்லாம் இருக்கிறாங்களாமா, ஐடியா கொடுக்குறாங்களாமா, அதனால் பண்ணாங்க. ஜட்ஜி பார்த்து கொடுத்துட்டாரு. அப்புறம் இப்போ வேணான்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ இருந்தால் வச்சுக்கப்பா, ஏன்னா அப்படி சும்மாலாம் விட்டு போக முடியாது. நான் எம்எம் பெரிய ஆள் தெரியுமா, நான் ஒரு நடிகர், என்ன போய் விசாரிப்பீங்களா அப்படின்லாம் கோர்ட்டில் சொல்ல முடியாது. கோர்ட்டில் எல்லாரும் ஒன்று தான், ராமசாமியும் ஒன்று தான், விஜயும் ஒன்று தான், இக்பாலும் ஒன்று தான், ரோஹித் ஜெயினும் ஒன்று தான். கோர்ட்டுக்கு சட்டப்படினாவோ அது பிரகாரம் தான் பண்ண முடியும். அப்போ அந்த பிரகாரம் பண்ணும்போது இவருக்கு வலிக்குது, ஏன்னா இவரை சமமாக நடத்துறது இவருக்கு பிடிக்கல. அதனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இப்போது தமிழ்நாடுன்ற பேர் வரல, இன்றைக்கி வில்சன் அங்கே பாராளுமன்றத்தில் மெட்ரோ ரயிலுக்கு பணம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு சில 4 வழி சாலைகளை என்ன ஆச்சு, ஏன் பணம் கொடுக்கல, தென்னிந்திய ரயில்வேக்கு நீங்கள் 7.5% பணம் கூடுதலாக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு 2009 காலமோ 4 காலமோ ஒப்பிட்டு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அஸ்வினி வைஷ்ணவை. ஆனால் ரயில்வே துறையில் செலவுன்றது 25 மடங்கு அதிகமாக இருக்குது. குஜராத் போன்ற மாநிலத்தில் தான் 29 மடங்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. ஆனால் தமிழகத்துக்கு 7.5% தான் நீங்கள் பணத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க, அதாவது டைம்ஸ் அதிகமாக மடங்கு கொடுக்குறீங்க. இது ஓர வஞ்சனை இல்லைன்னு கேட்குறாரு. ஸோ வில்சன் கேட்குறாரு, ஓகே ரைட்டு, நீங்களும் ஒரு அரசியல்வாதி தானே, நீங்களும் ஒரு ட்விட்டரில் போட்டு இது மாதிரி 4 கேள்வி கேட்கலாம் இல்லையா? நீங்கள் என்ன கேட்டீங்க? இவருக்கு தெரிஞ்சது என்ன, அதிமுக ஓட்டை இவர் எடுத்துக்கணும், அதிமுக கட்சியை கபலீகரம் பண்ணணும், அதிமுகவோட அந்த கட்சிக்குள்ளே கூடுருவி கூடு பாயிடும், அந்த உடம்புக்குள்ளே போய் இவர் பூந்துக்கணும், பேரசைட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது மாதிரி இவர் அதனால தான் ஐயா அண்ணா பேரை பயன்படுத்துறது, எம்ஜிஆர் அவர்கள் பேரை பயன்படுத்துறது, என்னென்னா அதிமுகவை கபலீகரம் பண்ணிடணும். ஜெயலலிதாவும் பயன்படுத்துகிறாரு. திமுகவை குறை சொல்லிவிட்டு அதிமுக கபலீகரம் பண்ணி அரசியல் பண்ணும், அதுதான் அவரோட நோக்கம். இதற்கு அவர் பிளான் பண்ணுறாரு. அதுதான் இப்போ இந்த விவகாரத்தை இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் 2005 BMW வாங்கும்போதும் டேக்ஸ் கட்டலை, 2012 ரோல்ஸ் ராய்ஸ் இங்கிலாந்துலேருந்து வாங்கும்போது 40 லட்ச ரூபா
டேக்ஸு ப்ளஸ் அதாவது என்ட்ரிக்கான ஃபீஸு கட்டலை, அதுக்கப்புறம் அதுக்கு தான் ஒரு 1,00,000 ஃபைன், இதையும் கட்டலை. இப்படி அதுக்கப்புறம் தான் இந்த 15 கோடி ரூபாய்க்கு 10% 1,5 கோடி ரூபாய். இதுக்கும் இன்னைக்கு இவ்வளோ விசாரணைகள், இவ்வளோ இழுத்தடிப்புகள். இவ்வளவு பின்னணியை வைத்துக்கொண்டு ஊழல் கட்சிகள்னு கட்சிகளை குறை சொல்லுகிறார். இப்போ இதை பார்க்கிற ரசிகர்கள் அல்லது மக்கள் என்னவாக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஒரு செய்தி அதில் சொல்லிட்டு இதுக்கு போகணும். அந்த இம்போர்ட் டேக்ஸ்ன்னு இம்போர்ட் டியூட்டி. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்கன்னா, இதில் என்ன ரொம்ப வேடிக்கையான இதில் வயிறெறிகிற ஒரு விஷயம்னா, கேன்சருக்கு மருந்து வருதுல்ல சார், அதுக்கு வரி இருக்குது சார். அதை மருத்துவமனைகள் அந்த கேன்சருக்கு வர மருந்தை வரியை கட்டிட்டு தான் எடுக்கிறாங்க. அதுக்கு வரிச்சுமை இருக்குது. ஆனால் இவர் கார் வாங்குறாரு, ஆனால் அதுக்கு வரியை கட்ட மாட்டேன்னு குறைக்கிறார். அப்போ இவர் என்ன மனநிலையில் இருக்கார்? அதாவது மத்திய அரசாங்கம் கேன்சருக்கு, அதாவது பிரதாப் சி ரெட்டி, நான் முன்னாடி ஒரு நேர்காணலில் கூட சொல்லியிருப்பேன், அவர் ராஜீவ்காந்தி கிட்ட போயிட்டு இங்கே கிரீம்ஸ் ரோட்டில் மருத்துவமனை தொடங்குறதுக்கு ஒரு சில உபகரணம்லாம் வெளிநாட்டில் இருக்குது, அதெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்குது, அது இல்லாமல் இம்போர்ட் டியூட்டி நீங்கள் போடுறீங்க, நான் அப்போ அந்த இறக்குமதி வரி அவ்வளோ கட்டும்போது விலை ஜாஸ்தியாச்சுன்னா நான் இங்கே வைத்தியம் பார்க்க முடியாது, நான் அதை இங்கே கொண்டு வந்தால் இங்கே நிறைய உயிர்களை எங்களால் காப்பாற்ற முடியும், அதுக்கு அளவுக்கு இங்கே மருத்துவர் இருக்கிறாங்க, நான் உபகரணம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் பேசி மத்திய அரசை கன்வின்ஸ் பண்ணி மருத்துவ உபகரணங்களுக்கு வரியை குறைத்து இல்லை 0% ஒரு சிலதை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு, அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, அப்போது விலையை கம்மியாக கொடுக்கணும், உங்களால் முடிஞ்சால் அதில் ஒரு 25% நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும், அப்படி ஒரு கொள்கை அப்படின்னா நம்ம ஒப்பந்தம் போடுவோம்னு சொல்லிலாம் பேசப்பட்டு அதில் ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு வந்தது தான் இங்கே இருக்கிற அப்போலோ ஆஸ்பத்திரி. ஸோ இப்போ ஒரு தனியார் மருத்துவமனை ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது, எனக்கு வருமானம் வேணும், வியாபாரம் பண்ணணும், ஆனால் அரசாங்கம் வரி அதிகமாக இதில் வாங்குது, இதை போய் நான் பேசி ஒரு கொள்கையாக கொண்டு வந்து எனக்கும் 10 ரூபா கிடைக்குது, 10 பேரை நான் பேஷண்ட்டை குணப்படுத்தி வெளிநாட்டில் என்ன வசதி கொடுக்க முடியுமோ அதை நான் இங்கே கொடுக்குறேன், அது விலை ஜாஸ்தி தான், ஆனால் அதை கொடுக்கும்போது அட்லீஸ்ட் பணம் படைத்தவர்கள் இல்லை பணத்தை கடனாக வாங்கின்னு வரவங்களாச்சும் காப்பாற்ற முடியும், உயிரோட எண்ணிக்கை சாவை என்னால் குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ இது வரி சம்பந்தமானது தான். இப்போ நான் எடுத்துக்காட்டு சொன்னேன். இப்போ இவர் நம்ம ஊர் வறுமையில் இருக்குது, நம்ம ஊரில் ஏழைப்பாழம் இருக்கான், நம்ம காரில் ரோல்ஸ் ராய்ஸில் போகும்போது நாடு பக்கத்தில் அதாவது பிளாட்ஃபார்மில் நாய் படுத்து தூங்குது, மனுஷன் படுத்து தூங்குறான், குடிசை இருக்குது, பசங்க இன்னமும் சாப்பாடு 3 வேளை வீட்டில் சரியாக சாப்பாடு இல்லாமல் மதிய உணவு காலை உணவுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோடய இந்தியாவோட நிலைமை இதுதான், என்னோடய தமிழ்நாட்டோட நிலைமை இதுதான். அதனால் நான் இந்த மாதிரி நான் பண்ணுற ஆடம்பர செலவுக்கு நான் பிஎம்டபிள்யூனா வாங்குகிறேன், ராக்கெட்னா வாங்குகிறேன், ரோல்ஸ் ராய்ஸ்னா வாங்குறேன், நான் கட்டிட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு பிஏக்கிட்டயோ ஆடிட்டர்கிட்டயோ சார் போட்டோம் சார், கவர்மெண்ட்டுக்கு தானே சார், ஏதோ கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு மக்களுக்கு செலவு பண்ணிட்டு போகுது போட்டோம் சார், என்ன பண்ண போகிறாங்க அந்த பணம்? ஒன்று ரேஷன் கடைக்கு மத்திய அரசு கொடுக்கணும் மானியம், இல்லைனா மாநில அரசுக்கு போகுது ஜிஎஸ்டி, இது ஸ்டேட்டு டேக்ஸில் போச்சுன்னா அம்மா உணவகத்துக்கோ இல்லை கலைஞர் காப்பீட்டு திட்டத்துக்கோ எடுத்து செலவு பண்ண போகிறாங்க. அரசாங்கத்துக்கு போகிறது மக்களுக்கு தானே சார் போகுது கட்சியில், அதெல்லாம் கம்மி பண்ணாதீங்க, கட்டுங்க கூட, என்ன மேக்ஸிமம் போட்டு கட்டிடுங்க, எனக்கு அதெல்லாம் நோட்டீஸ்லாம் வேணாம் அப்படின்னா எப்படி இருக்குது கேட்குறதுக்கு? அப்போ அந்த எண்ணம் கிடையாது. எதை வாங்கினாலும் அது மதிப்பை கம்மியாக காட்டுறது. நீங்கள் கம்மியாக காட்டுறதுனால தானே அவங்க வராங்க. எவ்வளோ பேர் கார் வாங்குறாங்க. இப்போது இதே ரோல்ஸ் ராய்ஸ் காரு அது கோஸ்டா ஃபேண்டமான்னு தெரியல, மிக விலை உயர்ந்த கார், பிஆர் சுந்தர், புரசேகர் சுந்தர் வாங்கியிருக்கிறாரு, அவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கார், அவர் அந்த காரை காட்டுறாரு, வீடியோலாம் போடுறாரு, என் கார் பார்த்தீங்களா என்ன விலை தெரியுமா, ₹1 மிச்சம் பண்ணல, அது அப்படியே டேக்ஸில் கட்டி அப்படியே வாங்குறேன், காலரை தூக்கி விட்டுன்னு சொல்கிறாப்பில்லையா வியாபாரி. எப்படி இருக்குது இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஒரு தமிழர் ஒரு ஊர்லேருந்து போகிறாரு, சிங்கப்பூரில் வேலை செஞ்சார், ஸ்டாக் மார்க்கெட்டில் பேர் எடுத்தார், வரி ஏய்ப்பு இல்லை, ஆமாம் நான் வாங்கினேன், வரியை கட்டி நான் வாங்கினேன், எடுத்துக்காட்டு பார்க்கும்போது ஓகே, ஒரு வண்டி வாங்கினேன், கார் வாங்கினேன், இப்படி தான் வாங்கணும். என் கார் விலை உயர்ந்த கார், இந்த கார் வேறு யார்கிட்டையும் கிடையாது, 2 பேர்கிட்ட தான் இருக்குது, ஒன்று அதில் ஒன்று நான், இவ்வளோ வரி இவ்வளோ கட்டினேன், ஓப்பனாக பேசுகிறாரா, இதுதான் விலை, ஊடகத்தில் சொல்கிறாரா, வெளில பேசுகிறாரா, அப்படி இருக்கணுங்க. நீங்கள் 200 கோடி சம்பாரித்து மறைச்சி என்ன புண்ணியம்? தூய்மை பணியாளர் பத்மா உங்களை விட ஒரு படி மேலேயா? கரியரோட உச்சம் யார்? பத்மா அவர்கள். ஏன்னா இல்லை, காசு இல்லை, பெருக்குறாங்க, குப்பையை வாரி போடுறாங்க, குப்பையை அகற்றுறாங்க, அவங்களோட வேலையோட நோக்க தன்மை அதான். ஆனால் மனசு தங்கமே குத்தாலும் அந்த தங்கம் எந்தில் எனக்கு வானான்னு திருப்பி கொடுக்குற மனசு தான் தங்கம். நீங்களா நான் தங்கம் தங்கம் தங்கம்னு சொல்லிக்கிறது இல்லை. அப்போது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சமுதாயத்தில்? உங்களோட தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்குது? வரி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு கசக்குது கட்ட. கார் வாங்கினா கட்ட மாட்டேன், இப்போ வீடு வாங்கி நிறைய வீடெல்லாம் வாங்கியிருக்காரு,
அதெல்லாம் ஏன்னா ஒரு விஷயத்தில் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வாங்கின சொத்து எல்லாம் கரெக்டாக கைட்லைன் வேல்யூ பிரகாரம் பணம் கட்டியிருப்பீங்களா, கட்டியிருக்க மாட்டீங்களா? இதே முதல்வன் படத்தில் சங்கர் அவர்கள் டைரக்ஷனில் அர்ஜுனுக்கு நடக்கும். பத்திரிகையாளராக இருப்பார், ஒரு பேட்டி கேட்டு முதலமைச்சர் ஆகிடுவார். சிஎம்டியை வந்து இடிக்கும், மெட்ரோ வாட்டர் பண்ணும், எல்லாம் பண்ணும். அந்த காட்சி நீங்கள் பார்க்கும்போது அரசாங்கம் வந்து அநியாயம் பண்ணி ஒரு சாமானியன்னு நொடுக்குதுன்ற மாதிரி பார்ப்போம். தண்ணி வராது, ஃபோன் வேலை செய்யாது. இது மாதிரி தண்ணி வராமல், ஃபோன் வேலை செய்யாமல், இல்லை பனையூர் பங்களா கடற்கரைக்கு கிட்ட இருக்குது, எதனா நோட்டீஸு, எதனா பிரச்சனை, இல்லை அவர் கைது, இல்லைனா அவர் மீது நடவடிக்கை எதனா இருந்துச்சா? அப்போ நான் எந்த அரசாங்கமும் இவருக்கு அழுத்தத்தை கொடுத்து நான் பார்க்கல. இவராக சொல்லிக்கிறாரு டென்ஷனா, அவரே தான் சொல்கிறாரு டென்ஷனா எனக்கா? இல்லை, ஒரு வேளை இருக்கும் யாருக்கு, மக்களுக்கு. ஏன்பா நாங்கள் கட்டுற வரி, நாங்கள் கட்டுற இஎம்ஐலாம் பத்தலையா? என்னை தொட்டுட்டீங்க அப்படின்னு திமுக சொல்றாரு. இன்னொன்று நீங்கள் சொல்ற மாதிரியே நான் வந்து வருகிற வழியெல்லாம் பார்க்குறேன். திராவிடம் இத்தனை ஆண்டுகள் ஆள்ருக்கு, எவரும் ஒரு நல்ல குடிசைகள் இவ்வளோ இருக்குது, இன்னும் கண்ணுக்கு மாறல அப்படிங்கிறாரு. இன்னொன்று கார்கள் எல்லாரும் வீட்டுக்கும் வேணும், எல்லார் வீட்டுக்கும் பைக்கு கார் வேணுங்கிறது. ஏன்னா அந்த காரோட ஒத்து போகிறதுனால அந்த கேள்வி. இல்லை, அவருக்கு காரு பிடிக்கும், எல்லாரும் கார் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் என்ன சொல்றேன்னா மெட்ரோ ரயில், அதுக்கப்புறம் இல்லை ஒரு திட்டங்கள் அவர்கிட்ட இருக்கு இல்லையா? இல்லைங்க, எல்லார் வீட்லேயும் கார் இருக்கணும்னு சொல்கிறது வந்துட்டு நீங்கள் பணத்தை கொடுக்கலாம். அவங்க கார் வாங்கணுமா வானாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு சிலர் எளிமையை விரும்புவாங்க, ஒரு சிலர் வந்து ட்ரெயினில் போகிறது பிடிக்கும், ஒரு சிலர் பஸ்ஸில் போகிறது பிடிக்கும். பணங்காசு இல்லாமல் இல்லை, எதுக்கு போக்குவரத்து மாசு, டென்ஷனு, டிராஃபிக்கில் அதுக்கு கூட இருப்பாங்க. அப்போது அவருக்கு வந்து ஒரு வண்டிகள், அதாவது டூ வீலரை பொறுத்தவரையிலும் சென்னை வந்து அதிகமான டூ வீலர் சென்னையில் இருக்குது. 2வது பெரிய நகரம் நம்ம டூ வீலர் வச்சுருக்கோம். காரோட எண்ணிக்கையுமே ஜாஸ்தி, நம்மக்கிட்ட சாலைகள் இல்லை. அப்போ அந்த புரிதல். அதை இன்னொன்று நான் என்ன கேட்குறேன்னா, ஃபீஸ் கட்ட முடியல, இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல. ஜென்டில்மேன் படம் வந்துச்சு, அந்த நிலைமை இன்னும் இருக்கான்னா சத்தியமாக இருக்குது. மெடிக்கல் காலேஜெலாம் ஏழைப்பாடெல்லாம் வந்து நீட்டு தேர்வு பாஸ் பண்ணி சீட்டு கிடைக்கலன்னா ப்ரைவேட்டெல்லாம் போய் படிக்க முடியாது, கோடிகள் ஆகுது. எத்தனை கோடி கொடுத்து எம்பிபிஎஸ் முடிச்சு, எம்எஸ் முடிச்சு, அதுக்கப்புறமா வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணி வர வேலைக்கு பல கோடிகள் ஆகும். அப்போ நான் எதிரில் இருக்கிற வைத்தியன் வந்து பேஷண்ட்டாக பார்ப்பேனா, இல்லை அவங்கள நான் பணம் புடுங்கிறதுக்கு அவங்கள பார்ப்பேனா? அந்த நிலைமை இன்னும் இருக்குதுண்ணே. அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பற்றின புரிதல் இல்லை. இன்னமும் ஏன் வந்து ரேஷன் கடையில் மக்கள் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க? அப்போது சாப்பிட வேண்டிய 3 வேளை சாப்பிட வேண்டிய சாப்பாடு கூட அவங்கக்கிட்ட போதிய அளவு காசு இல்லை. அதனால் உயர்ந்த விலை கம்மியாக இருக்கிற ரேஷன் அரிசியாக, அந்த ரேஷன் அரிசி ஓரளவுக்கு நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, அத்தை வாங்கி சாப்பிட்ற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது நாட்டில். காரு கொடுக்குறேன், பைக்கு கொடுக்குறேன்னு பேசுகிறேன். அப்போ எவ்வளவு அந்நியப்பட்டு இருக்கீங்க? விவசாயிகள் நெல்லுக்கு கொள்முதல் கிடைக்காம சார் 1 லட்சம் ரூபாய்க்கு குடும்பத்தோடு சாகுறாங்க சார். கடன் சுமை தாங்க முடியாமல் 1 லட்சம் ரூபாய்க்கு, 2 லட்சம் ரூபாய்க்கு செத்தவன் இருக்கான், 3 லட்சம் ரூபாய்க்கு செத்தவன் இருக்கான். கடன் தொல்லை தாங்க முடியலையா? எது 3 லட்சத்தை? இவருக்கு இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் புரியுமா? அப்போது அண்ணா பற்றி பேசினா பத்தாது, அண்ணாக்கு இதெல்லாம் புரிஞ்சதுனால தான் அவர் அறிஞர் அண்ணா. ஆங்கிலம் பேசணுமா பேசுகிறேன், சட்டம் பேசணுமா பேசுகிறேன், சாமானியனுக்கு அரசியல் பேசணுமா பேசுகிறேன், மதவாதம் பேசணுமா பேசுகிறேன், சாதிய வன்கொடுமை பேசணுமா பேசுகிறேன், மக்கள் பிரச்சனை பேசுகிறோமா நான் அதை வாழ்ந்து காட்டுறேன்னு வாழ்ந்தவர் அறிஞர் அண்ணா. வேஷ்டி கூட ஒன்றும் ஆடம்பரமாக கட்டலையே அந்த மனுஷன். ஐயா காமராஜர் படத்தை வச்சுருக்கிறீங்க, போய் பாருங்கள். வீட்டில் செருப்புலலாம் அப்படியே தூசி ஒட்டி இருக்கு, கரையாக தொடச்சி வச்சுருக்காங்க. அதாவது அது பதம் மாறாமல் வச்சுருக்கிறாங்க. வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டது கிடையாது. கோட்டை ராணி வந்தாலும் சரி, யூஎஸில் அம்பாஸ்டர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நான் தமிழன், வேட்டி இந்த ஜிப்பா மாதிரி ஒன்று போதும், அவ்வளோதான் வச்சுக்கினா. அவங்களெல்லாம் பற்றி பேசினா பத்தாது, கொஞ்சமாச்சு அதில் பாதி வேணாம், 10%னா அது வாழ்ந்து காட்டுறதுக்கு முயற்சி பண்ணும். நான் எதுவும் இவர் 2026 பண்ண விஷயம் நம்ம இன்றைக்கி எதுவுமே பேசலை. இவரோட கடந்த கால வரலாறை, அதுவும் இன்றைக்கி தீர்ப்புன்னு ஒன்று வரவே அதை கோடிட்டு காட்டும்போது பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டு. ரொம்ப நன்றி சார். விஜய் ஒரு தூய சக்தி என்று தன்னை சொல்லி கொண்டிருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட சக்தி என்பதை ரொம்ப வெட்ட வெளிச்சம் போட்டு எல்லோருக்கும் காட்டுறீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.